ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைசூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து பாண்டவபுரம்ன்ற இடத்துக்கு வந்து அங்கேருந்து மண்டையான்ற இடத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டனூர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த தொண்டனூரோட ஏரி. இப்போ நம்ம இந்த ஏரி கரையில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க ஏரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா அதே மாதிரி இங்க நாகத்துடைய சிற்பம் அமைத்து அது மக்கள் இங்க வழிபடுறாங்க. அதுவுமே இங்க ஆச்சரியமா இருக்கு. ಮ್ಯಾರೇಜ್ ಮಂಟಪம். ಮದುವೆ ಆಯ್ತವ ಇಲ್ಲಿ? ಮದುವೆಗಳು ಆಯ್ತವೆ. ஆமாம் கல்யாணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து இப்போ கேட், அந்த இடத்துல இப்போ நம்ம கை கம்பி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கம்பி இருக்கு இல்லையா, அங்கே வந்து கேட்டு போட்டு பூட்டியிருக்காங்க, போக முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நந்தி இருக்குது. நந்திக்கு பக்கத்தில் நான் காட்டுற இடத்துல பாருங்கள், அங்கே வந்து சிவலிங்கம் இருக்குது தண்ணியில். இங்கே பாருங்கள், சிவலிங்கம் தண்ணி இப்போ ஓவராதில் முழுகி இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ அதெல்லாம் பெரிய லிங்கமாக முழுகி இருக்குது. ஸோ இந்த வந்து சிவலிங்கம் இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த லிங்கத்தையும் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் நந்தியும் பார்த்தோம். இங்கே இருக்கிறது வந்து கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த மண்டபம் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே இங்கே விநாயகர் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி எல்லாமே அந்த மண்டபத்தில் இருக்காங்க. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மிக முக்கியமாக ஒரு டூரிஸ்ட் அழகாக ஒரு அமைதியாக மனசுக்கு ஒரு பல கவலைகள் இருந்தாலும் மனசு ஒரு அமைதி கொடுக்கக்கூடிய இடமா இது அமைஞ்சு இருந்தாலும், இன்னொரு முக்கியமாக வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இது ஒரு அற்புதமாக ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ மறக்காமல் இங்கே வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மண்டையா சொன்னோம்னா 24 கிலோமீட்டர் போட்டிருந்தது இல்லையா, அங்கேருந்து நம்ம இந்த ஊருக்கு வரோம். ஸோ இது இங்கே மறக்காமல் இங்கே வாங்க. இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம தமிழ் சினிமாவில் படையப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் மலை அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க இல்லையா, அந்த கிரானைட் மலை இது தான். ஸோ இந்த கிரானைட் மலை தான் வந்து உடச்சி அந்த வெற்றி கொடி கட்டு பாட்டு எல்லாமே இங்கே எடுத்தது தான் இந்த அந்த கிரானைட் மலை. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பாட் இது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஷெட்டு என்னடா போட்டிருக்காங்க ப்ளூ கலர் அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு தான் இந்த இப்போ நம்ம கார் நிற்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணனுடைய கார் படையப்பால அப்படியே சும்மா சர்ன்னு வந்து இறங்கி ரக்கையை விரிச்சா மாதிரி அந்த ரம்யா கிருஷ்ணன் இறங்குவாங்க. அப்போ தான் இந்த இடத்துல அந்த பாம்பு துரத்துக்கிட்டு எல்லாரும் ஓடி வருவாங்க. பாம்பு பாம்பு பாம்புன்னு பயந்துன்னு வருவாங்க. அந்த பாம்பு இங்கேருந்து இப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த புத்து, அந்த படத்தில் இந்த இடத்துல பார்க்கறச்சு பாம்பு புத்தாக காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த பாம்பு புத்துக்குள்ளே தான் அந்த பாம்பு போய் உள்ளே போயிடும். அப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த பாம்பு புத்துக்குள்ளே இந்த கையை உள்ளே விட்டு பாம்பை வெளியே எடுப்பார். அந்த இடம் இது தான். ஓகேங்களா? இது சூப்பர்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல படையப்பா ஷூட்டிங் வந்திருக்கோம். வேறு லெவலு தானே இடம். இந்த இடம் பார்க்கறச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, அல்டிமேட். சரி வாங்க நம்ம அந்த ராமானுஜர் போகலாம். இப்போ நம்ம இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ராமானுஜர் உங்களுக்கு தெரியுதாரா, அந்த ராமானுஜரத்துக்கு நம்ம போக போகிறோம். அதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த மேலே டாப்பில் அந்த மலைக்கு மேலே இருந்து அந்த ஏரியை பார்த்தோம். அந்த ஏரி கரையை கட்டினதும் இந்த ராமானுஜர் தான். இப்போ இந்த ராமானுஜர் மிக பிரம்மாண்டமான நிலையில் இங்கே அமர்ந்திருக்காரு. இங்கே வந்து பாண்டவபுரம் என்ற இடத்துல மண்டையா அந்த உள்ள கிராமத்தில் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே வர்றச்சே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டனூர் என்ற கிராமத்துக்குள்ள நீங்க உள்ள வரணும். அப்படி நீங்க உள்ள வந்தீங்கன்னா நீங்க வரும் வழியிலேயே ஒரு பிரம்மாண்டமான ராமானுஜர் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதை ஒட்டினா போலேயே ரோடு திரும்பும். நீங்க அழகா அந்த ராமானுஜரை நீங்க ரீச் பண்ணிடலாம். இந்த ராமானுஜர் வாங்க, இந்த ராமானுஜர் பார்க்கலாம். பிரம்மாண்டத்தோட உட்காந்துருக்காரு பாருங்க. அவருக்கு எதிர்க்கே அந்த ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் தன் கையாலேயே அவர் வந்து அதை கட்டியிருக்காரு. இந்த குளத்தை வெட்டியிருக்காரு. அவரை சுற்றி இங்கே இந்த மலைகள் ஒரு ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்கு.
வரலாறு பின்னான்றதை பார்க்கலாம். சரியா? ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால கடவுள் பக்கத்தில் கூட போக முடியாது. கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் அருளும் நமக்கு கிடைச்சிருக்கணும். அப்படி முதல்ல இங்க இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதி, ராமானுஜர் நீங்க செவிச்சேல்னா மட்டும்தான் உனக்கு ராமானுஜருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அது நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடுச்சுனாலே நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பா உண்டுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதனால எல்லோரும் இங்க ராமானுஜரை தரிசிப்போம். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ராமானுஜர் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ராமானுஜர் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா ஆதிசேஷன் கொண்டு நமக்கு காட்சி கொடுக்கும் இந்த ராமானுஜருக்கு பக்கத்திலேயே நரசிம்மர் கோவில் உள்ள ராமானுஜர் சன்னதி இருக்கு. இங்க இருந்து இந்த ராமானுஜர் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இங்க இருந்து அந்த கோவில் ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆனா மலை மேல இருக்கு. ரொம்ப அதிகமான படிக்கட்டுலாம் கிடையாது. சுலபமா அந்த படி ஏறி மேல போயிடலாம். ஒரு 20 படிக்கட்டு தான் இருக்கும் அந்த படிக்கட்டுகள். அப்படியே நம்ம மேல ஏறி போனா அங்க நரசிம்மரை செவிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ராமானுஜரையும் நம்ம செவிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ராமானுஜரை ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு சங்கு சக்கரம் பாத்தீங்கன்னா இடம் மாறி இருக்குது. ரொம்பவே சிறப்பு. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கு 1000 பேருக்கு மேல ராமானுஜர் சமாசனம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சமாசனம் பண்ணி கொடுத்ததுனால ராமானுஜரை அதை அப்படியே கையில வச்சிட்டு இருக்காது போலவே இங்க ராமானுஜர் இருப்பது தனி சிறப்பு. அந்த 1000 பேருக்கு சாதாரணமா ஒரு சமாசனம் பண்ணி வைக்கல. அவரு சமாசனம் பண்ணிக்கிறேன்னு அந்த 1000 பேர் சொன்னதுக்கு இவருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதுவும் எப்படி தெரியுமா? இந்த 1000 பேரு 1000 கேள்விகளை ஒரே நேரத்துல கேட்டு அதுக்கு ஒரே நேரத்துல ராமானுஜர் 1000 பேருக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அது எப்படி முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1000 பேரும் கேள்விகள் கேட்கும்போது ஒரு திரையிட்டு திரைக்கு பின்னாடி போய் நின்று கொண்டு இந்த 1000 பேருக்கு நம்ம பதில் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, தன்னுடைய ராமானுஜர் ஆதிசேஷனாக 1000 தலை எடுத்துக்கொண்டு 1000 பேருக்கு ஒரே நேரத்துல அதுல 1000 பதில ராமானுஜர் சொல்லியிருக்காரு. அவர் உடம்பு மேனி முழுவதும் அந்த நாகம் அப்படி சுத்தி கொண்டு அவருக்கு மேல 1000 தலை கொண்டு அப்படி ஒரு அபூர்வமான காட்சி கொடுத்து இங்க 1000 பேருக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறது தனி சிறப்பு. ராமானுஜர் மக்களுக்கு நிறையவே உதவிகள் செஞ்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் ராமானுஜர் அவர் தன் கையாலேயே இங்க ஒரு குளத்தை அமைச்சிருக்காரு. அந்த குளம் தான் இது. சூப்பரா இருக்குல்ல? ராமானுஜ சுவாமி. நம்ம சூப்பராகவே ராமானுஜரை சூப்பராக தரிசனம் பண்ணோம். ஸோ இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அப்படி அடிச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அடுத்த வரல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye-bye.